ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். 2026 சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்றால் அதற்கு அதிமுக கூட்டணியில் தாவைக்க சேர வேண்டும் என்று விஜய்க்கு பல தரப்பிலிருந்தும் ஆலோசனை சொல்லப்பட்டது. ஆனால் அதிமுக தரப்பிலிருந்து போடப்பட்ட கண்டிஷன்கள் விஜயை தனித்து போட்டியிட செய்துள்ளது. ஆரம்பத்தில் அதிமுக நிர்வாகிகள் சிலருடன் பேச்சு நடத்தப்பட்டது. அதில் பழனிசாமி தரப்பில் சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதிமுக தான் பெரிய கட்சி, பல தேர்தல்களை சந்தித்து தன் ஓட்டு வங்கியை நிரூபித்திருக்கிறது. அதனால் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி, அதில் தாவைக்க இடம்பெற வேண்டும். தாவைக்கவுக்கு இதுதான் முதல் தேர்தல். இதுவரை தங்களுக்கான ஓட்டு வங்கி எவ்வளவு என்பதை நிரூபிக்காத சூழலில் அக்கட்சிக்கான தொகுதி எண்ணிக்கையை அதிமுகவை முடிவு செய்யும். அதிமுக தலைமையில் அமையும் கூட்டணியில் இடம்பெறலாம், ஆனால் ஆட்சியில் பங்கு தரப்பட மாட்டாது. கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக ஒருபோதும் முன்வராது. எந்த நிலையிலும் முதல்வர் பதவியை விட்டு தர முடியாது. அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளராக இருப்பார். அவரை முன்னிறுத்திதான் விஜய் பிரச்சாரம் செய்ய வேண்டும். விஜய் தரப்பில் பேச்சு நடத்த சென்றவர்கள் இதையெல்லாம் அவரிடம் கூறியுள்ளனர். அதையடுத்து இந்த கூட்டணி அவசியமா என்பது குறித்து சர்வே நடத்தி அதன் முடிவுகளை அளிக்குமாறு வியூக வகுப்பாளர்களிடம் விஜய் கூறியிருந்தார். அதன்படி கடந்த மாதத்தில் தமிழகம் முழுவதும் ரகசிய சர்வே நடத்தப்பட்டுள்ளது. அதில் தாவைக்க தனித்து போட்டியிட்டாலே 18% ஓட்டுகளை பெறும். திமுக, அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் தவிர்த்து சிறிய கட்சிகளை துணைக்கு வைத்துக்கொண்டு தேர்தல் களத்தை சந்திக்கும் போது 20%க்கும் கூடுதலான ஓட்டுகளை பெறும் என விஜயிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக, அதிமுக, பாஜக தனித்தனி கூட்டணி அமைத்து போட்டியிடும் சூழலில் தாவைக்க தனியாக கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் தாவைக்கவுக்கே கூடுதல் எம்எல்ஏக்கள் கிடைக்கும் வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. சீமான் தனக்கென தனி பாதை வகுத்து செயல்படுவதாலேயே பெரிய அளவில் ரசிகர் பட்டாளமோ தொண்டர்களோ இல்லாமல் இருந்த கட்சி இன்றைக்கு 8.6% ஓட்டுகளை பெற்றிருக்கிறது. ஏற்கனவே பெரும் எண்ணிக்கையில் ரசிகர் பட்டாளம் வைத்திருக்கும் விஜயால் தமிழக அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்றும் வியூக வகுப்பாளர்கள் கூறியுள்ளனர். இதையடுத்து கட்சியின் முன்னணி தலைவர்களுடன் ஆலோசித்த விஜய் அதிமுகவுடன் கூட்டணி இல்லாமலேயே வரும் சட்டசபை தேர்தலை சந்திப்போம் என்கிற முடிவுக்கு வந்துள்ளார். இதில் இன்னொரு உள் விவகாரமும் ஒளிந்திருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். தொடர்ந்து 11 தோல்விகளை சந்தித்த பிறகும் பழனிசாமி தன்னை மாபெரும் சக்தி என்று நினைத்து கொண்டிருக்கிறார். அதனாலேயே தாவைக்க உள்ளிட்ட கட்சிகளை தனக்கு கீழானதாக கருதி அதற்கேற்ப டீல் பேச வைத்துள்ளார். இது விஜய்க்கு பிடிக்கவில்லை. தாவைக்க தனித்து போட்டியிடும் என அறிவிப்பதன் வாயிலாக தேர்தலில் அதிமுக தனித்து விடப்படுமோ என்ற பதற்றம் அக்கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஏற்படும். அதையடுத்து தாவேக்கவுடன் இணக்கமாக சென்று கூட்டணி அமைத்தால் மட்டுமே அதிமுகவின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என கட்சியின் தலைவர்களும் தொண்டர்களும் பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுப்பர். அதன்பின் பழனிசாமி இறங்கி வந்து பேச்சு நடத்துவார். இப்படி ஒரு வியூகத்தின் அடிப்படையில் விஜய் தரப்பில் தனித்து போட்டியிடும் அறிவிப்பு வெளியாகி இருக்கலாம். பின்னணியில் பல்வேறு அரசியல் கணக்குகள் இருப்பதால் இது தாவேக்கவின் இறுதி முடிவல்ல என்பதும் தெளிவாகிறது.